எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு வயசான அம்மா சாயந்தரம் நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் எல்லாமே காலியாக இருக்குது, யாருமே இல்லை. இந்த அம்மா பாட்டு உட்காந்துட்டு இருக்குது. அப்போது அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வெளியில் வந்திருக்காரு. வெளியில் வந்து பார்த்தா என்ன ஒரு அம்மா மட்டும் உட்காந்துருக்காங்க அப்படின்ட்டு நேராக போய் அந்த அம்மாட்ட போயிட்டு, அம்மா எங்கேருந்து வரீங்க, எங்கே போகணுன்னீங்க, ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு. உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, நான் டெல்லிக்கு போகிறேன்ப்பா என் பையனை பார்க்கறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு, அம்மா கடைசி ட்ரெயினும் போயிடுச்சு, இனிமேல் ட்ரெயின் நாளைக்கு காலையில் தான், நீங்கள் இப்போ இவ்வளோ லேட்டாக வந்து இப்படி வந்து உட்காந்துருக்கீங்களேம்மா அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த அம்மா முகம் அப்படியே வாடி போச்சான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிருந்துருக்காங்க. உடனே இவர் ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு, அம்மா இந்த மாதிரி இங்கே தங்குற அறை இருக்குது, அங்கே வந்து இன்றைக்கி நைட்டு தங்கிக்கோங்க, நாளைக்கு காலையில் ட்ரெயினில் நீங்கள் போயிடலாமா அப்படின்னு. இந்த அம்மாவும் சரின்ட்டாங்களாம். சரின்னு அந்த அம்மாவை கூட்டிகிட்டு நடந்து வரும்போது கேட்டிருக்காரு, உங்கள் பையன் டெல்லியில் என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, அவனும் ரயில்வேல தான்ப்பா வேலை பார்க்குறான் அப்படின்னு. அப்படியா, அவர் பேர் என்னன்னு சொல்லுங்கம்மா, ஃபோன் பண்ணி ஏதாவது காண்டாக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா இந்த மாதிரி அம்மா இன்றைக்கி வரல, நாளைக்கு ட்ரெயினில் தான் வராங்கன்ற மாதிரி சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே இவங்க சொல்லியிருக்காங்க, என் பையன் பேர் எல்லாம் வந்து லால் லால்னு கூப்பிடுவாங்க, ஆனால் அவனுடைய முழு பேர் வந்து லால் பகதூர் சாஸ்திரி அப்படின்னாங்களாம். இவர் மிரண்டு போயிட்டாராம், ஸ்டேஷனே அல்லோலப்பட்டு போச்சான். ஏன்னா லால் பகதூர் சாஸ்திரி வந்து அந்த டைமில் ரயில்வே மினிஸ்டராக இருந்திருக்காரு. இவங்க ஒன்றும் புரியல. அந்த அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு பத்திரமா அடுத்த நாள் ட்ரெயினில் அனுப்பி வச்சுருக்காங்க. அவங்களும் டெல்லி வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து இப்போ லால் பகதூர் சாஸ்திரி வர்றாரு. வந்தவுடனே, என்னம்மா இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க, என்ன ஏதுன்னு கேட்டிருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்கேன்ப்பா, முதல்ல நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னாங்களாம். என்னம்மா அப்படின்னு. நீ ரயில்வேல வேலை பார்க்குறேன்னு சொன்னல. ஆமாம். என்ன வேலை பார்க்குற ரயில்வேல அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அவர் சொன்னாரா, நான் ரயில்வேல பெருசாக இல்லாமல் ஒரு சின்னதாக ஒரு வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாராம். அது அவருக்கு தன்னடக்கமாக இருக்கலான்னு வைங்க. நான் என்ன கேட்குறேன்னா, பெத்த தாய்கிட்ட தான் என்ன ஒரு போஸ்டிங்கில் இருக்க, என்ன ஒரு பொசிஷனில் இருக்கோன்னு சொல்கிறதுல என்ன தயக்கம் வர வேண்டி கிடக்குது? இப்போ பெத்த தாய் எவ்வளோ மனசு சந்தோஷப்படுவாங்க இந்த விஷயத்த சொன்னால். இதில் மறைக்கிறது, இதில் ரகசியம் என்ன இருக்குது? எனக்கு அதுதாங்க ஒரு பெரிய சந்தேகமே. அப்புறம் இன்னொரு சந்தேகங்க, இப்போ உணவே மருந்துன்னு சொல்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம உடம்புல வந்து ஏதோ ஒரு விட்டமின் சத்து குறையுது அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட உணவை சாப்பிடணும்னு சொல்லி நம்ம நாக்கு கேட்குமா. இப்போ நம்ம நார்மலாக எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம், திடீர்னு பார்த்தா ஒரு நாள் தயிர் சாதம் சாப்பிடணும்னு தோணுமா? தோணுச்சுன்னா அப்போ என்ன, நம்ம உடம்புல வந்து இந்த கால்சியம் சத்து இதை குறையுது அப்படின்ற மாதிரி அர்த்தம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய, ஏன்னா நான் வந்து வைத்தியம் இல்லை, எந்தெந்த சாப்பாடுக்கு என்னென்ன விட்டமின் சத்து இருக்குன்னு சொல்கிறதுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். அப்படியே திடீர்னு சாம்பார் சாதம் சாப்பிடணும்னு தோணும், திடீர்னு ஒரு சிலருக்கு பிரியாணி சாப்பிட்லான்னு தோணும், திடீர்னு ஒருத்தருக்கு பரோட்டா சாப்பிட்லான்னு தோணும், திடீர்னு ஒருத்தருக்கு தோசை சாப்பிட்லான்னு தோணும். இது வந்து அது சம்மந்தப்பட்ட விட்டமின்களை உடம்புல போய் சரி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஓகே தான். எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ காலையில் எந்திரிச்ச உடனே டீ காஃபி சாப்பிட்றது எல்லாருடைய பழக்கம் தான், அது இல்லைன்னு சொல்லு. ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே வாய் கூட கொப்பளிக்காமல், பல்லு விளக்காமல், முகத்தை கூட கழுவாமல் இந்த சரக்கு அடிக்கிறதுக்காக போகிறாங்களே ஒரு சிலரில் பல பேர், அவங்களும் இந்த மாதிரி விட்டமின் குறைவால் தான் போகிறாங்களோ? எனக்கு அதுதாங்க பெரிய சந்தேகமாக இருக்குது.